வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். நம்ம இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்துட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேக்கெட் 200 கிராம் அளவுக்கு வந்துட்டு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப தெரிக்கும், நல்லா பார்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 துண்டு பட்டை சேர்த்துருக்குறேன். இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது வதக்குனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி 2 பச்சை மிளகாவும் இடித்து சேர்த்துருக்குறேன், சின்ன சைஸ் பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அது மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத்தல் பொடி. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். அது மாதிரி வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு பேக்கெட் 200 கிராம் காளான் மறுபடியும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு நான் மொத்தமாக 2 பேக்கெட் காளான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் கொத்தமல்லி பொடி இப்போ தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி பொடியை வந்துட்டு வத்தல் பொடியெல்லாம் சேர்க்குறப்பவே சேர்த்துட்டு எண்ணெயிலே பரட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு வரும், அதனால் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி ரைஸு. இதுக்கு வந்துட்டு 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்குறேன். இந்த எப்போவுமே நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற இந்த காளானையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கலந்து விடும்போது கொஞ்சம் பார்த்து கலந்து விட, அந்த சாதம்லாம் உடஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடணும். அடுப்புலலாம் எதுவும் வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே சும்மா மூடி போட்டு இந்த பாத்திரத்தில் இருக்க சூடுக்கே வந்துட்டு இதாயிரும். இப்போ 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோன்னா நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தான் சாதம் நல்லா உதிரி ஆகும். நம்ம வந்து சூடாக எடுக்கிறப்போ வந்து ரொம்ப சேர்ந்து இருக்கும். எவ்வளோ ஆற கொஞ்சம் வந்துட்டு சாதம் நல்லா உதிரி ஆயிரும். அது மாதிரி ரொம்ப பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணுறதுக்குள்ள டைமும் ரொம்ப குறைச்சல். அது மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அது வேறு குக்கரில் பண்ணியிருக்க ஒரே ஒரு விசில் தான், அவ்வளோதான். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.